ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை ஏர்போர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை ஏர்போர்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா இடமுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறையா கடை, ஸ்நாக்ஸ் கடை, ட்ரெஸ் கடை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே மால், தேட்டர் எல்லாமே நிறையா இருந்துச்சு. அங்கே லைட் செட்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாதி பேர் எஸ்கலேட்டர் வழியாக வராங்க, ஸ்டெப்ஸ் வழியாக வராங்க. லைட் செட்டிங்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரீஸ்லாம் அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ துணி கடைக்கு போனால் நிறையா துணிலாம் இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ரொம்ப பசிச்சுதுன்னு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். கேஎஃப்சி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பர்கர், ஃப்ரெஞ்சு ஃப்ரை இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஜூஸு குடிக்க. நெக்ஸ்ட்டு இதான் கேஎஃப்சி சிக்கன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தோசை, இட்லியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அப்படியே 11 o'clock ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எவ்வளோ க்ரௌடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் இருந்தாங்க. அங்கே ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.